ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ என் கூட இருக்கிறது ஆஷிக்கு. தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டு. என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஆஷிக், இப்போ ஒன்றை பற்றி நீ இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோ. என் பேர் ஆஷிக். நான் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் முன்னாடி ப்ரோவை மீட் பண்ணேன். அப்ராடுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் அதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. எனக்கு ப்ரோ தான் வந்து எல்லாமே கைட் பண்ணி ஒரு பிரதர் மாதிரி, ஒரு பிரதராகவே இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணார். இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல ப்ரோ. 4 இயர்ஸாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியே போகுது. அப்ராட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸு? அது பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமா, இல்லை நெகட்டிவாக இருக்குமா? என்னன்னு ஸ்ட்ரகிள்ஸ்னால் ஆமாம், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்னு வச்சா, ஆக்சுவலாக பர்சனலாக நான் வந்து ஒரு டே ஸ்காலர். சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே போனதில்லை. ஹாஸ்டலுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதை அங்கே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் இருக்கிற டைமில் வந்து 4 ஷேரிங் ரூம்னா என்னன்னே தெரியாது. 4 ஷேரிங்னு சொன்னாங்க, அப்படி போச்சு. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் நான் போனது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் இல்லைன்ற போது ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதே மாதிரி ஆனால் அகாடமிக்ஸில் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. கிளாஸஸ் கரெக்டாக ஷெடியூல் ஆச்சு, கரெக்டாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்குமோ அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்குமோ எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இப்போ அப்படி இல்லை, இப்போ ஓரளவு அடாப்ட் ஆகி எல்லாமே கரெக்டாக போயிட்டு. நிறைய பேர் இப்போ அட்வர்டைஸ் பண்ணும்போது 1 lakhல 2 lakhல ஒரு செமஸ்டர் வந்து படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ரேட்டுக்குள்ள படிச்சு முடிக்க முடியுமா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரகிள் தான். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து 1 lakhல வந்து படிக்கலாம், 1 செமஸ்டர் முடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு, சரின்னு அவங்களும் ட்ரஸ்ட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸும் ட்ரஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு இந்த அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க தெரியாமல். ஸோ அது ஒரு விதமான ஸ்ட்ரகிள். ஆக்சுவலாக காலேஜ் நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள்னு வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் அங்கே போகிறது ஒரு ஸ்ட்ரகிள்னா, இந்த மாதிரி நிறைய பசங்க ஏமாந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே உஸ்பெக் வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற இதுவும் பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இருக்கிறத சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃப்ரம் டே 1லேருந்து அநேகமாக நிறைய பேரண்ட்ஸ் என் கூட மீட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏதாவது ஃபேக்காக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸு கொடுத்து ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இப்போது நான் 4 வருஷமாக அவங்க கூட இருக்கேன், சரிங்களா? ஏன்னா இப்போ நான் 4 வருஷம் உஸ்பெக்கில் படிக்கிறேன். எல்லாமே நம்ம நார்மலாக கான்டாக்டில் தான் இருக்கும். மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்திருந்தா நமக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருந்திருக்காது இல்லை? ரைட்டு. ஸோ ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது நமக்கு ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ 4 பேர் வரும்போது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுற ரேஞ்சில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி, அதுவும் மெயினாக இந்த மணி விஷயத்தில் ஏமாத்துறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ரைட்டு. மற்றபடி இப்போது அப்ராடில் இப்போ படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸு எஃப்எம்ஜி வந்து கிராக் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படிலாம் வந்து நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து இப்போ வெக்கேஷனுக்கு வரும்போது அப்சர்வேஷன்லாம் போயிருப்பீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக வெக்கேஷன் தான், இந்த 3 மாதம் என்ஜாய் பண்ணுறது தான். ஆனால் காலேஜ்லேயே சொல்லிடுறாங்க 1 மந்த் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நம்ம பண்ணுறது. அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்னு வச்சா எனக்கு இந்தியாவில் எப்படின்னு தெரியல, ஆனால் நான் போன வரைக்கும் வீக்லி 2 times 3 times வந்து ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் இருக்கும். இயர்லேருந்து ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போவீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜென்ரல் சர்ஜரின்ற சப்ஜெக்ட் இருந்தது ஃபர்ஸ்டே. அதில் வந்து எப்படின்னா அப்பெண்டெக்டோமி அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காமிப்பாங்க. ஸோ அதை போய் நின்று அப்சர்வ் பண்ணிட்டு வரலாம். நமக்கு ஏதாவது டவுட்ஸ் நாங்கள் சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரில் பெரிய ஸ்ட்ரகிள் இருந்த மாதிரி தெரியல. அகாடமிக்ஸ் வைஸில் எந்த ஸ்ட்ரகிளும் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் வந்து என்னென்னா 4th இயருக்கு அப்புறம் தான் இது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கு, பேஷண்ட்டை டச் பண்ணுறதே வந்து என்னென்னா ஸ்டெத்தஸ்கோப் கையில் எடுக்கிறதே 4th இயருக்கு அப்புறம் தான். ஆனால் அப்ராட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஸ்டெத்தஸ்கோப்பு எல்லாமே வந்து கம்பல்சரி இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து ஓரளவுக்கு இன்னும் கூடுதலான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதே நேரத்தில் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது நிறைய பேர் இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி கிடையாது அப்ராடில் அப்படிலாம் சொல்கிறாங்க. NMC கைட்லைன்ஸ் படி
இத்தனை சப்ஜெக்ட்ஸ் 19 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது என்எம்சி கைட்லைன்ஸில் இருக்குது. அந்த என்எம்சி கைட்லைன்ஸ் அப்ரூவ் ஆன காலேஜில் தான் நம்ம அப்ரூவ் ஆன காலேஜில் நம்ம படித்தா மட்டும்தான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு காலேஜ் இருக்காது. அந்த என்எம்சி அப்ரூவ் பண்ண காலேஜ் அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகிடும். அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேத்தாலஜி எல்லாமே கவர் ஆகிடும். ஆமாம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸஸுமே இருக்கும். ஆக்சுவலாக லாட்டின் கிளாஸ் இருந்துச்சு எனக்கு. அங்கே நான் உஸ்பெக் போனதுனால எனக்கு ரஷ்யன் இருந்தது, ஐடின்னு இருந்தது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. நம்ம வந்து ஏஜென்சிஸை பற்றி பேசியாச்சு. இப்போ பர்சனலாக மையூனி பிரிட்ஜ் பற்றி சொல்லணும்னு சொன்னால் என்ன கமெண்ட் சொல்ல முடியும்? மையூனி பிரிட்ஜ்னா இவருனா மையூனி பிரிட்ஜ், ஆனந்த் அன்பழகன்னா மையூனி பிரிட்ஜ், மையூனி பிரிட்ஜ்னா ஆனந்த் அன்பழகன். ஒரே ஆளா நின்று இத்தனை வருஷமா என்ன 6-7 இயர்ஸ் இருக்குமா? 6 இயர்ஸ். அவ்வளோ வருஷமா வந்து ஃபுல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஆஷிக்கு, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. 1 இயர், 2 இயர், 3 இயர் கூட நீட்டு பாஸ் அப்பியர் ஆகிட்டு பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. இன்னமும் வந்து சான்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதிகம் இருந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ், சப்போஸ் இப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க, ஏன்னா ப்ராசஸிங் எல்லாமே வந்து நமக்கு வந்து டைம் உனக்கு எக்ஸாக்டாக தெரியும். அப்போது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அதாவது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக நம்ம கட் ஆஃப் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளோட ரேஞ்ச் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடணும். இந்த டைம் தெரிஞ்சிருக்கும், கேட்டகரி வைஸ் தெரிஞ்சிருக்கும், நம்மளோட இது தெரியும். ஸோ அப்ராடுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் ப்ரொசீட் பண்ணிடணும். லேட் பண்ணால் இப்போ ஏன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து காலேஜ் பாஸ்போர்ட் கூட இருக்காது, பாஸ்போர்ட் கூட இருக்காது, டாக்குமெண்ட்ஸ் காலேஜுக்கு அனுப்பணும். அப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணி அட்மிஷன் லெட்டர், இன்டர்வியூ இருந்தால் இன்டர்வியூ, இல்லைனா வந்து அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ், விசா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அட்மிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா இப்போது ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் தான், 2 இல்லை ஒரு 3 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஒன்று நீட் ரிப்பீட் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போது நீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா அது யார் எவ்வளோ பேர் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. 2வது அப்ராட் ஸ்டடீஸ். அப்ராட் ஸ்டடீஸ் எல்லாமே கரெக்டு பர்ஃபெக்ட்லாம் சொல்லிட முடியாது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸில் வேறு ஏதாவது ஸ்டடீஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு டாக்டர் தான் ஆகணும், அப்ராடில் படிக்கணுன்ற ஆசை இருக்குன்னா சீக்கிரம் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ரைட், ஓகே, தேங்க்யூ.